கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளோட ஈபியோட டாரிஃபை ஏற்றி அறிவிச்சிருந்தது. தமிழ்நாட்டில் வீடுகள், வணிகம், தொழில்துறை என அனைத்து வகையான மின் பயன்பாடுகளுக்கும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதை கேட்டு பொதுமக்கள் பயங்கரமா கொந்தளிச்சாங்களான்னு அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் இல்ல. ஏன்னா நிறைய இடத்துல இதை பத்தி கவலையே படல. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு காரணம். முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வீட்டு மின் இணைப்புகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 2,47,00,000 பேருங்க. அதுல 1 கோடி பேருக்கு இந்த 100 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி இலவச மின்சாரம் அறிவிச்சிருந்தாங்க. மீதி இருக்க 1,47,00,000 பேருக்கு தான் இந்த ஈபி டாரிஃப் அதிகப்படுத்திருக்காங்களே அது பொருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஈபி டாரிஃப் ஏத்துனது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20 காசு, 30 காசு, 40 காசு, 45 காசு இப்படிதான் ஏத்திருக்காங்களே தவிர இதனால மக்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 கோடி பேர் 5 கோடி தடவை 5 பைசா பத்திரன்னா பெரிய தப்புங்க. அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா உண்மை நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 1 கோடி பேர் இலவச மின்சாரம் வாங்கினாங்களே அந்த 1 கோடி பேருக்கும் கொஞ்சம் அமௌண்ட் தான் நாங்க ஏத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கவர்மெண்ட்டுக்காக இதை சகிச்சுக்க கூடாதா அப்படின்ட்டு மக்கள் போராடாம இருந்தாங்க பாத்தீங்களா. இவங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குங்க. அதுக்கு காரணம் தமிழ்நாடோட மின் வாரிய கடன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோடிங்க. அது ஏன் அவ்வளவு கடன் ஏறிச்சு, எதுக்கு வருஷம் இந்த மின் டாரிஃபை ஏத்திக்கிட்டு இருக்காங்க, இதனால மக்களுக்கு ஃபியூச்சர்ல எவ்வளவு பாதிப்பு வரும் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு இந்த மின்சாரம் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 18,000 மெகாவாட் தேவைப்படுதுங்க. சில டைம் இது அதிகரிச்சிருது. அதாவது நம்ம சம்மர் சீசன் இருக்கும்ல அந்த டைம்ல 20,000 மெகாவாட் கூட நம்மளுக்கு தேவைப்படுது. அப்படி தேவைப்படும் போது இப்ப மே 2ஆம் தேதி அதிகபட்சமா 20,830 மெகாவாட் தேவைப்பட்டிருக்குங்க. சரி இவ்வளவு மெகாவாட் தேவைப்படுது, இது தமிழ்நாடு கவர்மெண்ட் உற்பத்தி செஞ்சு அதை சமாளிச்சிருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம கவர்மெண்ட் மூலம் மின் உற்பத்தி எவ்வளவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வடசென்னை, மேட்டூர், தூத்துக்குடி இந்த அனல் மின் நிலையம் மூலம்லாம் வெறும் 4,320 மெகாவாட் மின்சாரம் தான் அதன் மூலம் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா இது நம்ம தமிழ்நாட்டோட மின் தேவையை பூர்த்தி செய்யுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சொல்ல போனா வெறும் 20% தான் இது பூர்த்தி செய்யும். அப்பனா மீதம் உள்ளதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் வாங்கிக்கிறாங்க. அது எவ்வளவு வாங்கிக்கிறாங்க அப்படின்னா 7,120 மெகாவாட் வாங்கிக்கிறாங்க. சரி அது சேர்ந்தாலும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11,500 மெகாவாட் மின்சாரம் தான் சென்ட்ரல் பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டையும் சேர்த்தாலும் 11,500 மெகாவாட் மின்சாரம் தான் பூர்த்தி செய்ய முடியும். மீதிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னம்னா தனியார்ட்ட பிரைவேட்ல இருந்து வாங்கிக்கிறாங்க. சரி இந்த பிரைவேட் தமிழ்நாட்டில் எவ்வளவுதான் உற்பத்தி செய்யுது அப்படிங்கறது பார்த்தா அப்படின்னம்னா சோலார் சூரிய ஒளி, அதாவது நம்ம சோலார் பேனல் இருக்குல்ல அது மூலம் 6,539 மெகாவாட்டும், காற்றாலை விண்மின் சொல்றோம்ல அதுல 8,739 மெகாவாட்டும், மரபுசாரா எரிசக்தி தெர்மல் பிளானட் அது மூலம் 2,321 மெகாவாட்டும் உற்பத்தி செய்யறாங்க. இதுல இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கிக்கிறாங்க. எவ்வளவு வாங்கிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாயில இருந்து 20 ரூபா வரை வாங்கிக்கிறாங்களாங்க. பீக் அவர் சம்மர் டைம்ல நிறைய டைம் கரண்ட் போகுது தெரியுமா. அப்ப மின் பற்றாக்குறை ஏற்படுறதுனால நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பிரைவேட் அதிக விலை கொடுத்து, ஏன்னா டிமாண்ட் ஆகி போயிருது. டிமாண்ட்ங்கிற பிரைவேட் சொல்றதா காசு அப்படிங்கிற மாதிரி ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபா, அதிகபட்சம் 20 ரூபா வரை நிர்ணயிச்சு வாங்குறாங்க. இதனால தாங்க இவ்வளவு கடன் சும்மா வர்றதுக்கு காரணம் தங்கம் விலை மாதிரிதாங்க. டிமாண்ட் இருக்கிற டைம் ஏற்றமாவும், டிமாண்ட் இல்லாத டைம் கம்மியாவும் இருக்குங்க. சரி இதுக்கு முடிவு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாங்க இல்ல. இது ஒரு தொடர்கதையாவே இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா சட்டசபையில எதிர்கட்சிகள் இந்த மின்துறை மீதான மானிய கோரிக்கை இருக்குல்ல அதுல விவாதம் பண்றப்ப நீங்க இவ்வளவு கடன் ஆகுது, இதை குறைக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு எதிர்கட்சி ஆளுங்கட்சியை பத்தி கேட்கும்போது ஆளுங்கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா போன ஆட்சியில நீங்க வாங்கின விலையை விட நாங்க கம்மியா தான் வாங்குறோம் அப்படின்ட்டு ரெண்டு கட்சிகளுக்கு இடையே பிரச்சனை வருது. அதான் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க ரெண்டு பேத்துக்குமே இடையில மாத்தி மாத்தி பிரச்சனை நடந்துகிட்டு தாங்க இருக்கு. சொல்ல போனா ஏடிஎம்கே
ஏடிஎம்கே கவர்மெண்ட் போன ஆட்சியில அதிகமா கடன் கூட வாங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். டிஎம்கே ஆட்சியில அது தீர்க்கறதுக்கான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்ல. ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லியே வந்து இந்த பிரச்சனை தொடர்தானே தவிர இதுக்கான முடிவு தீர்வு வந்து ஒன்றும் எதுவும் எட்டப்படலன்னு சொல்லலாம். இதன் காரணமா இந்த மின் வாரியத்துக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு இப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதான் டேஞ்சன்கோக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2011-12 அந்த காலகட்டத்தில் 43,493 கோடியா இருந்த கடன் 2021-22 அந்த காலகட்டத்தில் 1,53,823 கோடியா வந்து அதிகரிச்சிருக்குங்க. ஆனா இப்ப 2024 காலகட்டத்தில் வந்து இது 2 லட்சம் கோடிக்கு மேல வந்து இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்றாங்க. சரி, இவ்வளவு கடன் இருக்கு, இதுக்கு வட்டி கட்டணும்ல, இதுக்கு வட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2011-12 அந்த காலகட்டத்தில் 4,588 கோடியா இருந்த வட்டி 259% அதிகரிச்சு 16,511 கோடியா வந்து இப்ப வந்து வட்டி மட்டும் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். இந்த இழப்பை ஈடு செய்யறதுக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம மின் டாரிஃப்ல மறைமுகமாவோ இல்ல நேரடியாகவோ வந்து ஏத்திக்கிட்டே இருக்காங்க. இது இந்த ஃப்ரீ மின்சாரம் இருக்குல்ல, இவங்களுக்கு இப்ப பாதிப்பு இல்லைன்னா சொல்லலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துக்கு போக அவங்களுக்கும் மினிமம் சார்ஜ் போடப்படும் அப்படின்னு தாங்க சொல்றாங்க. இப்ப போட்டோம்னா ஏற்கனவே டீசல், பெட்ரோலு, ரீசார்ஜ் இந்த இதெல்லாம் வந்து அதிகரிக்கல, இதுவும் சேர்ந்து பிரச்சனை வந்துருமா அப்படின்னு பயந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி இருக்காங்க. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. இப்படி இந்த டைம் ஏத்துனது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4.83% வந்து இந்த டைம் ஏத்திருக்காங்க. இப்படி ஏத்தன மூலம் கடைசி ஏத்தப்பட்டிருக்குல ஜூலை 1ஆம் தேதியில இருந்து அமலுக்கு இல்ல, இதன் மூலம் வந்து கிட்டத்தட்ட 20,000 22,000 கோடி வந்து இவங்களுக்கு ரெவென்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போதாது. ஏற்கனவே நம்ம சொன்னபடி இவங்க வட்டி மட்டுமே 16,000 கோடி கட்டுறாங்க. இந்த 20,000 22,000 கோடி வந்து கிட்டத்தட்ட அந்த வட்டி போக கொஞ்சம் தான் வந்து அசலுக்கு வந்து குறையுமே தவிர மொத்த அளவும் குறையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ஈபியோட கடன் அளவு பெரிய மலை போலதாங்க இருக்கு. சரி, இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா அதாவது மின்சாரோட இந்த நிதி கொள்கையில கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணுங்க. அதாவது இந்த பிரைவேட் இருந்து வாங்குறாங்கல்ல அந்த யூனிட்டுக்கு 6 ரூபாயில இருந்து 20 சொன்னேன்ல, அதை வந்து ஸ்டாண்டர்டா ஒரு இதை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் வருங்காலத்துல வந்து அதுவும் உடனே அடைக்க முடியாது, வருங்காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா டெல்லியிலும் இதே பிரச்சனை தான் இருந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்ததுக்கு அப்புறம் இந்த மின் கொள்கையை கொஞ்சம் மாற்றி அமைச்சு இப்ப பிரச்சனைகளை அவங்க குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்ம தமிழ்நாடும் வந்து வருங்காலத்துல மின் வாரியத்து மேல மிகப்பெரிய கடன் சுமை இருக்கிறத அறிஞ்சு கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து மின் கொள்கைகளை ஸ்ட்ராங்கா கொண்டு வந்தாலும் மெயினா சோலார் பேனலுக்கு வந்து நிறைய மானியம் கொடுத்து இதை கவர்மெண்ட் வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா அப்பையும் குறையதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் தெரியல, வரும்போது காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப ஏத்துன அந்த மின் டாரிஃப் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்ல ஏற்கனவே இருக்கிறத விட அதிகமா வருதா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தவிர வேற ஏதாவது நிறை குறைகள் இருந்ததா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நியூஸ் பேப்பர்ல நான் இதை படிச்சவனே எனக்கே கொஞ்சம் ஷாக்கா இருந்தது. அதான் சரி இதை பத்தி ஒரு வீடியோ போடலாமே அப்படிங்கறத போட்டேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க இன்னும் அறியாமையில இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல வந்து நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.